பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். இந்த நாளிலும் எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். ஆமென். ஹல்லேலூயா. அருமையான வார்த்தை பாருங்க. இன்று காலை வேளையில நம்மோடு கர்த்தர் இந்த வேளையில பேசுகிறார். பாருங்க, இந்த உலகத்துல மறுசுழற்சின்னு ஒன்று இருக்கிற பாத்தீங்கன்னா, தேவையில்லாத பொருட்களை நம்ம போடுறோம் அப்படின்னா அந்த பொருளை எடுத்து அதை பிளாஸ்டிக் ஆகட்டும், மற்ற காரியங்களாகட்டும், இந்த கவர்மெண்ட் ஆகட்டும், இல்லை மற்றவர்கள் இதை வந்து மறுசுழற்சி பண்ணுறதை நம்ம பார்த்துருக்குறோம். தண்ணீரை மறுசுழற்சி பண்ணுறதை பார்க்குறோம், பிளாஸ்டிக்ஸ் பொருட்களை பார்க்குறோம், இல்லைன்னா அந்த பாட்டில்ஸ் ஆகட்டும், மற்ற எல்லா பொருளையும் இந்த காலகட்டத்தில் மறுசுழற்சி பண்ணி அதை உபயோகப்படுத்துகிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இன்னைக்கு என்ன ஆண்டவர் மறுசுழற்சி பண்ண விரும்புகிறார்னா, இருதயத்தை மறுசுழற்சி பண்ண விரும்புகிறார். அல்லேலூயா. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த வேலையில் நான் சொல்லுகிறேன் பாருங்க. இந்த இருதயத்தை எப்படி பொருட்கள் எல்லாம் மறுசுழற்சி மனுஷர்கள் செய்யறாங்கனோ, தேவன் அதைக்கு முன்பதாகவே ஆண்டவர் நம்மளுடைய இருதயங்களை மறுசுழற்சி பண்ண அவர் கடந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் கொடியதான பாவத்தில் அவர்கள் கடந்து போகிறார்கள், விக்கிரக ஆராதனையில விழுந்து போகிறார்கள், பாவத்தில் விழுந்து போகிறார்கள். அவருடைய இருதயம் எல்லாம் கடினமாகிறது. எகிப்து தேசத்தில் இருக்கிற ஜனங்களை பார்த்து பார்த்து அவருடைய இருதயம் தவறுதலான ஒரு வழிமுறையில போயிடுது. அப்ப அப்படிப்பட்ட வாழ்க்கையில் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது அவங்களுடைய இருதயம் கடினப்படுகிறது. கடினப்படுகிற இருதயத்தை தான் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்கள் இருதயத்தை நான் என்ன பண்ண போறேன்னா, புதிதான இருதயத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் ஏகமாய் அவர்களுக்குள்ளாக கடந்து சென்று புதிய இருதயத்தை அவர்களுக்குள்ளாக கொடுத்து, கல்லான இருதயத்தை நான் எடுத்து அந்த மாம்சத்திலிருந்து எடுத்து புதிதாகிய சதையுள்ள ஒரு இருதயத்தை அவர்களுக்கு நான் கொடுப்பேன் என்று திட்டமாய் தெளிவாய் கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. பழைய இருதயத்தோட பழைய வாழ்க்கையோட கிறிஸ்துவுக்குள்ள கடந்து போகவே முடியாது. அல்லேலூயா. கல்லான இருதயம் எதை குறிக்கிறதுனா, தேவனுடைய வசனத்தையும் தேவனுக்கு கீழ்ப்படிதலையும் தேவனுக்கு பயந்து நடக்கிறதையும் அந்த கல்லான இருதயம் அது ஏற்றுக்கொள்ளாது. அந்த இருதயத்துக்குள்ள எதுவுமே போய் சேராது. அது ஏன்னா அவர் கல்லா இருக்கிறது. அதனுடைய இருதயம், இப்போ நம்ம பழமொழியில கூட சொல்லுவோம், எவ்வளோ பேசினாலும் பாரு அந்த இருதயம் எங்கன்னா கரைதா, கல்லு மாதிரி இருக்கிறாங்க பாரு, சொல்ல சொல்ல அப்படியே இருக்கிறாங்க பாருன்ற பாருங்க. அந்த கல்லான இருதயம் இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பா எதை சொன்னாலும் அந்த இருதயம் ஏற்றுக்கொள்ளாது. அல்லேலூயா. தேவனுக்கு பயந்து நடக்கிற பிள்ளைங்க தான் லெகுவானவர்களாக, லெகுவான இருதயம் உள்ளவர்களாக, இணங்குனவர்களாக, தேவனுக்கு பயந்தவர்களாக அவருடைய இருதயம் மாற்றப்படும் பொழுது, அவர்கள் வந்து அந்த சதையான இருதயமாய் அவர்கள் மாற்றப்படும் போது தேவனுக்கு பயந்து அவர்கள் நடப்பார்கள். அதுக்கு தான் கர்த்தர் சொல்கிறாரு, இப்ப கல்லானதுனால என்னை விட்டு கடந்து போயிட்டாங்க, கல்லானதுனால அவர்கள் மாம்சரீகமாய் நடக்க விரும்புகிறார்கள், கல்லானதுனால இந்த உலக கிரியைகளுக்குள்ளாக அவர்கள் வந்து செயல்படுகிறார்கள், இந்த கல்லானதுனால மற்ற எல்லாமே அவர்கள் வாஞ்சிக்கிறார்கள், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளையும் அன்பு கூறாதீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆனா ஜனங்க அதையே வாசம் பண்ணுகிறாங்க. இப்படி தவறுதல் எது தவறு எது எல்லாம் தெரிந்தும் அந்த இருதயம் அதை வாஞ்சிக்கிறபடினால அவர்கள் இருதயம் கடினமாயிட்டு. ஆனா கர்த்தர் சொல்கிறார், நான் அப்படியே விட மாட்டேன், நான் அப்படியே விட மாட்டேன். என் ஜனங்களை நான் எப்படி நடத்த போறேன்னா, அந்த கல்லான இருதயத்தை நான் லெகுவான இருதயமாய் மாற்றப் போகிறேன், புதிதான ஆவியை உள்ளே அனுப்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில நம்மளோடு சொல்லுகிறார், நான் மாம்சமான அந்த ஆவியை நான் பரிசுத்த ஆவினால் நிரப்புவேன். மாம்சமான அந்த இருதயம் கல்லாக்கப்பட்டதை நான் லெகுவான ஒரு சதை உள்ள மாம்ச சதை உள்ள ஆவியை போல நான் அதை மாற்றுவேன். இன்னொரு புதிய ஹார்ட் அந்த இடத்துல நான் கொடுப்பேன் என்று கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அருமையானவர்களே, உண்மையாகவே இது உண்மையாய் நமக்கோடு கூட கர்த்தர் பேசுகிற வார்த்தை இது. பாருங்க, காலை வேளையில நான் அதிகமாய் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கிற வேளையில ஒரு இருதயத்தை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். அந்த இருதயம் பிசாசின் கையில் இருப்பது போல தோன்றினது. அந்த இருதயத்தை கர்த்தர் தலைக்கீழாய் வைக்கப்பட்ட அந்த பிசாசு அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அதை நேராய் மாற்றினார். இந்த காரியத்தை காண்பித்ததுக்கு அப்புறம் தான் இந்த வசனத்தை நான் எடுத்தேன். ஆமென். இந்த பிரசங்கத்தை கேட்கிற யாரானாலும் சரி, உங்களுடைய இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க. பிசாசானவன் உங்க இருதயத்தை அப்படியே தலைக்கீழாக திருப்புகிறான். தேவனுடைய வார்த்தையை கேட்கக்கூடாதபடிக்கு, தேவனுடைய வார்த்தையை பயப்படாதபடிக்கு, தேவனுக்கு கீழ்ப்படிதலோடு நம்ம நடக்கக்கூடாது என்பதற்காகவே பிசாசு அதை தலைக்கீழ மாற்றி வைக்கிறான். இல்ல ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த பிரசங்கம் எந்த இடங்களெல்லாம் கேட்கப்படுகிறதோ அந்த இடங்களெல்லாம் இருதய கடினத்தோடு இருக்கிறவர்களுடைய இருதயத்தை உடைத்து லெகுவான இருதயத்தை கொடுத்து, தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை கொடுத்து, தேவனுக்காக
உண்மையாக வாழ்கிற ஒரு உணர்வை கொடுத்து கர்த்தர் புதிய ஆவியை தந்து நடத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க, உலகத்திற்கு இடம் கொடுக்காதீங்க, உலகத்தினுடைய எல்லா அநீதிக்கும் இடம் கொடுக்காதீங்க. தேவனுக்கு பயந்து பரிசுத்தத்தோடு வாழும்போது இம்மையில மாத்திரமல்ல மறுமையிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என் தேவன் என்ன தெரியுமா சொல்லுகிறாரு? 20வது வசனத்தை தொடர்ந்து வாச்சோம்னா, இப்படி இருதயத்தை நான் மாற்றி வச்சுட்டேன் அப்படின்னா, கல்லான இருதயத்துக்கு பதிலாக சதையான இருதயத்தை நான் வைக்கும் பொழுது அந்த ஆவி அப்படிப்பட்ட ஜனங்கள் என்னுடைய ஜனங்களாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன் என்று சொல்லுகிறார். அப்ப கல்லான இருதயம் உள்ளவர்களுக்கு அவர் தேவனாய் அல்ல. இதயத்தை மாற்றி வச்சுட்ட அவர்களுடைய இருதயம் மாறி இருக்கும். இப்போது வார்த்தை மாறும், செயல்கள் மாறும், எல்லாம் மாறும். புதிதான ஆவி பெற்றவர்களாய் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் என்னுடைய ஜனமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய ஜனமாய் இருப்பதும் நம்முடைய தேவனை விட்டு கடந்து போவதும் நம்ம கையில தான் இருக்கு. இந்த பிரசங்கத்தை கேட்கிற யாரானாலும் சரி, தேவனுக்காக இறங்கி வாங்க, மாம்சமான காரியத்தை விட்டு வெளியில வாங்க. ஆண்டவர்களோட ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்முடைய இருதய கடினத்தை மாற்றுவார். இந்த உலகத்தை காட்டிலும் தேவன் பெரியவராய் இருக்கிறார். இந்த உலகத்தின் உறவை காட்டிலும் தேவ உறவு பெரிதா இருக்கிறது. சோ தேவனை நோக்கி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் கர்த்தர் எடுத்து போட வல்லவராய் இருக்கிறார். ஆமென். உங்கள் இருதயத்தை இந்த காலவேளையில கடினப்படுத்தாதபடிக்கு தேவ சமூகத்தில் அர்ப்பணிங்க. அவர் லெகுவாய் எல்லாவற்றையும் மாற்றுவார். இருதயத்தை மாத்திரமல்ல, உங்க பிரச்சனைகளையும் அவர் லெகுவாய் மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துல ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் கடினத்துல விழுந்து போனதை அறிந்து அவர்களை அழைத்து வந்து அவருடைய இருதயத்தை மாற்றி உம்முடைய ஜனமாய் மாற்றி கொண்டது போலவே ராஜா, யாரெல்லாம் இந்த நாட்களில் சிதறி போய் இருக்கிறார்களோ, பயமில்லாமல் இருக்கிறார்களோ ஆண்டவரே, அவர்கள் எல்லோரையும் ஆண்டவர் உம்முடைய சமூகத்துல கொண்டு வந்து தேவரீர் உமக்கு பயமுள்ள பிள்ளைகளாக, பக்தி உள்ள பிள்ளைகளாய், பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாய் மாற்றுங்க. அவருடைய இருதயங்களை லெகுவாய் மாற்றுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்துகளும் ஆசீர்வதியும். விசேஷம் அந்த வேளையில ஆண்டவரே, வியாதியோடு பலவீனத்தோடு பயத்தோடு யாராகிலும் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டா ஆண்டவரே, உடைய கரங்களால் ஆண்டவரே அவர்களை சுகப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இந்த காலை வேளையில சுகம் அவங்க வீட்டிற்குள்ளே கடந்து செல்லட்டும். ஆசீர்வதியும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும். தேவ பிரசன்னம் கூட இருக்கட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். Praise the Lord. God bless you.